செம்பருத்தி மொட்டு மலர் பசுமை நிறம் பிரகாசமான நிறம் புள்ளிகள் அல்லிகள் வெட்டப்பட்ட மலர் மொட்டு மலர் சுருண்ட அல்லிகள் விரிந்த அல்லிகள் மஞ்சள் நிற அறைகளை கொண்ட சிறிய குழல் மஞ்சள் நிற அறைகளை கொண்ட நீண்ட குழல் ஊமத்தை மொட்டு பசுமை நிறம் மலர் வெண்மை நிறம் மொட்டு புள்ளிகள் மலர் அல்லிகள் வெட்டப்பட்ட மலர் மொட்டு சுருண்ட அல்லிகள் மலர் விரிந்த அல்லிகள் மொட்டு சிறிய மஞ்சள் நிற அறைகள் மலர் விரிந்த மஞ்சள் நிற அறைகள். சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனிமலர் அன்று. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தி ஆகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டு காயங்களை குணமாக்கும். தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை வேறுபாடு. தன்மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை எனப்படும். அயல் மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தைச் சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும். தன் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். தன்மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. அயல் மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் ஆகும். இதன் விதை 2 தேங்காய்கள் ஒன்றோடொன்று இணைந்து உருவானது போல இருக்கும். இவ்விதை சேசிலிஸ் என்ற இடத்தில் உள்ள 2 தீவுகளில் மட்டுமே முளைக்கும். ஒரு விதையின் நீளம் 12 அங்குலம், வட்டம் 3 அடி, எடை 18 கிலோ உள்ளதாக இருக்கும். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்க்கிட் விதைகளாகும். 35 மில்லியன் ஆர்க்கிட் விதைகளின் எடை வெறும் 25 கிராம் மட்டுமே. சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரைமட்டத்திற்கு மேல் தண்டு அல்லது இலைகளில் இருந்து தோன்றுகின்றன. இவை மாற்றிட வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கிறது. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. டெங்கு காய்ச்சலானது டென் 1,2 வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் பரவுகிறது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 to 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. டென் 1,2 வைரஸ் பிளைவு வைரஸ் வகையை சார்ந்தது. பற்களை பாதிக்கும் நோய்கள். நோய்களின் பெயர், காரணிகள், தாக்கங்கள் அல்லது விளைவுகள், தீர்வுகள். ஈறுகளில் இரத்த கசிவு, வைட்டமின் சி குறைபாடு, ஈறுகளில் இரத்தப்போக்கு, சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடலாம். பற்சிதைவு. காரணிகள், பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்கள். தாக்கங்கள் அல்லது விளைவுகள், பாக்டீரியாக்கள் அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன. தீர்வுகள், பல் துலக்குதல் மற்றும் பல் தழுவுதல் செய்தல் ஆகியவை சிதைவை தடுக்கின்றன. நோய்களின் பெயர், புறத்திசு நோய். காரணிகள், புகையிலை மெல்லுதல். தாக்கங்கள் அல்லது விளைவுகள், ஈறுகளில் ஏற்படும் நோய் முற்றும் போது அது எலும்புகள், ஈறுகள் மற்றும் பிற திசுக்களை அழிக்கிறது. தீர்வுகள், புகையிலை மெல்லுதலை தவிர்த்தல், சரிவிகித உணவை உண்ணுதல். கண்களை பாதிக்கும் நோய்கள். மாலைக்கண் நோய். நோயின் பெயர் மாலைக்கண் நோய். காரணிகள், வைட்டமின் ஏ குறைபாடு, விழித்திரை செல்களின் ஒழுங்கின்மை. தாக்கங்கள் அல்லது விளைவுகள், இரவில் அல்லது மங்கலான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம். தீர்வுகள், ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். நோயின் பெயர், இளம் சிவப்பு கண் நோய், விழி வெண்படல அலர்ஜி. காரணிகள்,
வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகிறது. தாக்கங்கள் அல்லது விளைவுகள்: 1 அல்லது 2 கண்கள் பாதிக்கப்படலாம். மிகவும் தொற்றக்கூடியது. இருமல் மற்றும் தும்மல் மூலம் பரவுகிறது. தீர்வுகள்: நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து அல்லது களிம்புகள். வீட்டு வைத்தியம். நோயின் பெயர்: வண்ண குருட்டுத்தன்மை. காரணிகள்: மரபணு நிலை. தாக்கங்கள் அல்லது விளைவுகள்: வண்ணங்களை வேறுபடுத்தி அறிவதில் இடர்பாடு. ஒரே நிறத்தின் வேறுபட்ட செறிவுகளை பார்க்க இயலாமை. தீர்வுகள்: இதற்கு தனியான சிகிச்சை முறை இல்லை. இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் பிரத்யேக வடிகட்டிகளுடன் கூடிய கண்ணாடிகள் மற்றும் கான்டாக்ட் லென்ஸ்கள் கிடைக்கின்றன. தடுப்பூசி: ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தலே தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி பிசிஜி, போலியோ, MMR கொடுக்கப்படுகிறது. லியூகோடெர்மா என்பது தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவினை பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்காருவதன் மூலம் பரவுவதில்லை. இரும்பு சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்புச்சாற்றை சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன்கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. தேன் என்பது தேன்கூட்டிலிருந்து நம்மால் பிரித்தெடுக்கப்படும் இனிப்பான சாறாகும். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களால் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன் கூடுகளிலிருந்து இயற்கையான மலைத்தேன் எடுக்கப்படுகின்றது. தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், மேலும் அவை இளந்தேனீக்களை வளர்க்கும், தேன் கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன் கூட்டை பாதுகாக்கும். சால்மனோலோசிஸ் வயிற்றுப்போக்கு. இந்நோயை பாக்டீரியா உருவாக்கும். ராணிக்கட் நோய் அம்மை நோய். இந்நோயை வைரஸ் உருவாக்கும். ஆஸ்பர்ஜில்லம் நோய் பலவீனம், நலிந்து போதல். இந்நோயை பூஞ்சை உருவாக்கும். பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், திருப்புவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ் பெற்றவை. விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று பெயர்.